அவர் சிலுவை சுமந்தார், ஒரு மரத்தை சுமந்தார் என்றல்ல, நம்முடைய பாவங்களே அவர் சுமந்தார். அநேக ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு பெரிய உளவியல் நிபுணர் அவரோடு கூட நான் பேசி கொண்டிருக்கும் போது அவர் சொன்னார், இப்படி நீங்கள் சொல்கிற மாதிரி நம்ம எல்லாம் முதலே பாவிகள்னு சொல்கிறதெல்லாம் சும்மா, நம்ம ஏதோ வாழ்க்கையில் வரும்போது சில தப்புகளை பண்ணுறாங்க, அவ்வளோதான் அப்படின்னு. அப்போ நான் ஒரு சின்ன விளக்கம். ஒரு வீட்டில் ஒரு குழந்தை 1 வயசு 1.5 வயசு. இப்போ அதுக்கு வீட்டில் ஒரு தம்பி பாப்பா பிறந்திருக்கு. அந்த அம்மா அந்த குழந்தை பக்கத்துலேயே படுத்துருக்கு. அப்பா வந்தோடனே நேரே அந்த குழந்தைகிட்ட போய் கொஞ்சிடுற. வர்ற அங்கிள் ஆண்டி எல்லாம் அந்த குழந்தைக்கு சில வெகுமதிகளை வாங்கிட்டு வராங்க, பரிசு பொருட்கள். இதை பார்க்க அந்த 1.5 வயசு குழந்தைக்கு ரொம்ப பொறாமையாக இருக்கு. யாரும் இல்லாத நேரத்தில் போய் அந்த குழந்தைய இந்த 1.5 வயசு பிள்ளை அடிச்சிருது. அந்த படுக்கையிலேருந்து கீழே காலை பிடிச்சி இழுத்து போடுது. அதாவது அந்த பிள்ளையை அழிக்க துடிக்கிறது. இந்த 1.5 வயசு குழந்தைக்கு அந்த புதிய வரவை அடிக்கணும், கொல்லணும், கீழே இழுத்து போட்டுறணும் அப்படின்னு சொல்லுங்கிற எண்ணம் எப்படி வந்தது என்று கேட்டேன். இந்த எண்ணம் எப்படி வந்தது? யார் சொல்லி கொடுத்தா? ஏன் அந்த பிள்ளை அப்படி பண்ணுது? யாரும் அதுக்கு சொல்லிக் கொடுக்கலையே. இந்த பிள்ளை உனக்கு போட்டியாக வந்துச்சு, இந்த பிள்ளையை அழிச்சிரு அப்படின்னு யாரும் சொல்லலையே. அந்த பிள்ளைக்குள்ளேயே அந்த உணர்வு இருக்கு. இன்னொரு உதாரணம் சொன்னேன். ஒரு வீட்டில் 2-3 பிள்ளைங்க, ஒரு குட்டி பையன் அவனுக்கு 4-5 வயசு இருக்கும், 6 வயசு இருக்கும். அப்பா மிக்சர் வாங்கிட்டு வர்றாரு, வந்து பிள்ளைங்களுக்கு கொடுக்குறாரு. அது அம்மா 4 பங்காக வச்சு வைக்கிறாங்க 4 பிள்ளைங்களுக்கு. அது குட்டி பையனுக்கு வேர்க்கடலைன்னா ரொம்ப இஷ்டம். அவன் தான் ஷேர் எடுக்கும்போது அக்கா ஷேரில் உள்ள வேர்க்கடலை அப்படி தன் பக்கம் நகர்த்திக்கிறான். ரொம்ப சிரிச்சார். அக்காவுடைய பங்கை நீ அபகரிக்கணும். அந்த பையன் தான் பின்னால் அக்கா வீட்டு நிலத்தில் 1/2 அடி தள்ளி கல் போட்டுருவோம். யார் அவனுக்கு அதை சொல்லி கொடுத்தா? அப்போ அவன் நமக்குள்ளேயே பாவம் இருக்கு. இதை சொன்ன அவர் சிரிச்சிட்டார். ரொம்ப சிரிச்சு சொன்னார், சைமன் சார் நீங்கள் சொல்கிறது ஏதோ கருத்து இருக்கு தான் செய்யுது. அவருக்கு ஒரு குட்டி பாப்பா, அதுக்கு ஒரு 4-5 வயது இருக்கும். அவர் சொன்னார், அந்த பிள்ளை பேரை சொல்லி, நான் வாழைப்பழம் வாங்கிட்டு வந்தேன்னா அவர் 2 பழத்தை கையில் பிச்சு வச்சுட்டு எந்த பழம் வெயிட்டாக இருக்குன்னு பார்த்து வெயிட்டாக இருக்க பழத்தை அவள் எடுத்துக்குவா. அப்போ சின்ன வயதிலேயே நமக்குள்ள இப்படிப்பட்ட பாவ எண்ணங்கள் இருக்கு. நம்ம பாவம் செய்தாலும் செய்யாவிட்டாலும் நாம் பாவிகளாக இருக்கோம். நாம் பாவிகளாக இருக்கிறபடினாலே பாவம் செய்கிறோம். இதுலேருந்து எப்படி நமக்கு விடுதலை கிடைக்கும்? இதுலேருந்து எப்படி விடுதலை கிடைக்கும்? நம்ம என்ன செய்யலாம்? நம்ம ஏதாவது யாகம் பண்ணலாமா? தான தர்மம் பண்ணலாமா? ஆடு மாடு பலி செலுத்தலாமா? எப்படி எனக்கு பாவ நிவாரணம் கிடைக்கும்? நம்முடைய வேதங்களில் கூட சொல்லியிருக்கேன். ஒரு பாவம் இல்லாத ஒரு புருஷோத்தமன், ஒரு உத்தமன், ஒரு பூரண புருஷன் அவன் நமக்காக பலியாகும். அப்பதான் நம்ம பாவ விமோசனம் கிடைக்கும். அவன் செய்யாதுன்னு சொல்லலாம். செஞ்சிட்டேன்னு எனக்கு என்ன? யார் என் கடனை தீர்? இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்தது நமக்கு ஒரு பாவ விமோசனத்தை கொடுக்கும்படி